பண்டு காலத்துலலாம் சினிமானா ஒரு என்டர்டெயின்மெண்ட், அரசியல்னால் ஒரு பெரிய ஒரு களம் அப்படி இருந்தால் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சினிமாவில் இருக்கிறவங்களும் வந்து அரசியல் நடத்தலாம், அரசியல் எல்லாத்துக்குமே தெரியும். இந்திய அரசியல் சட்டத்தில் எல்லாருமே அரசியலில் வந்து இறங்கலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்குது. அது மாதிரி தான் இப்போ எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. இப்போ என்ன நடக்குது? சென்சார் போர்டுனால் எல்லாத்துக்குமே தெரியாமல் தான் இருந்தது. இன்றைக்கி சென்சார் போர்டுனால் எல்லாத்துக்கும் தெரியுது. சென்சார் போர்டுனால் என்னென்ன காட்சிகள் வந்து குழந்தைகள் பார்க்கலாமா, பெரியவங்கள் பார்க்கலாமா, இல்லை நாட்டு நடப்புக்கு தேவையில்லாத ஏதாவது இருக்குதா, அதையெல்லாம் செக் பண்ணி அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து திரையில் அவங்க வந்து சினிமாவை கொண்டு வர முடியும், ரிலீஸ் பண்ண முடியும். இன்றைக்கி எங்கள் அண்ணனோட ஜனநாயக படத்துக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. தேவையான சீனு தேவையில்லாத சீனு எல்லாமே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணி 24ஆந்தேதி உங்களுக்கு தர்றோன்னாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 25ஆந்தேதி கிறிஸ்மஸுங்க, உங்களுக்கு அடுத்த நாள் தர்றோன்னாங்க. இப்போ நியூ இயரும் முடிஞ்சுது. நியூ இயர் முடிஞ்சு இப்போ 8 நாளும் ஆச்சு. 9ஆந்தேதி ரிலீஸு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து எதுவும் தரல. கோர்ட்டில் நாளைக்கு தான் தீர்ப்புனா, எங்கள் அண்ணன் முத படம் நடித்தது நாளைய தீர்ப்பு. இன்றைக்கி அவரோட கடைசி படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி நாளைக்கு தான் தீர்ப்பு. என்னையா நான் அவர் சொன்ன மாதிரி எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, பயம் இல்லைன்ட்டு தொட நடுங்கிட்டு கிடக்குறீங்க எல்லாரும்.